விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் இல்லோடு கிராமத்தில் 8வது வார்டு உறுப்பினர். என்னுடைய பேர் கே பிரபாகரன். ஒரு சில நிகழ்வில் இந்த முகநூல் வாயிலாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த 8வது வார்டில் நீங்கள் பார்க்குற இந்த நிலைமை தான் இருக்குது. சேரும் சகதியுமாக ரொம்ப அதிகமாக இந்த தெருவு காணப்படுது. இந்த இல்லோடு கிராம மக்கள் இந்த 2 தெருவு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 தெருவு தான் சமீப காலமாக சரி பண்ணாமல் காலம் கடத்தி போயிட்டே இருக்குது. இந்த சாலையை சரி பண்ண சொல்லி இந்த இல்லோடு கிராம தலைவர்கிட்ட பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதற்கு பிறகு இல்லோடில் கவுன்சிலர் இருக்கார். அவர்கிட்டையும் பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அவரும் சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்களே தவிர இன்னமும் அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கல. இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தையிலிருந்து ஒரு அங்கன்வாடிக்கு கூப்பிட்டுட்டு போகிற பேரண்ட்ஸ், அவங்க குழந்தைங்களும் சரி இந்த வழியாக தான் போகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போவாங்க, அதை கடந்து போவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய கிராம பொதுமக்கள் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணுன்னு தந்தாலும் சரி இந்த வழியாக தான் போயிட்டு வாங்கிட்டு வராங்க. அவங்க ஒரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுங்க. ஒரு 2 வீலர்லேருந்து சைக்கிள், காரு எல்லாமே சரி இந்த வழி கடந்து போக முடியலன்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே மக்கள். இந்த சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலையில் நாற்று நாங்கள் நட்டு சீரமைக்க கோரிக்கையில் நாங்கள் விடுக்கின்றோம். எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு தெருவில் தலைவர் இவ்வளோ நாள் இருப்பாருங்களா? ஒரு அமைதியாக எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இந்த தெருவில் போயின்னு இருப்பாருங்களா? அதே கவுன்சிலரும் சரி இந்த மாதிரி ஒரு தெருவில் அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இவ்வளோ நாள் அதை கடத்தி போடுவாருங்களா? சரி பொறுமையாக பண்ணிக்கலாம், பண்ணித்தரம்பா, ஒரு முடிவே தீர்வு இல்லாமல் இருப்பாரா? பொதுமக்கள் மேலே அப்போ எந்த அளவுக்கு ஒரு அலட்சியமாக இருக்கிறாங்க. எங்களுடைய அத்தியாவசியத்தை சீக்கிரம் சரி பண்ணி கொடுங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். வேறு எதுவும் நான் கேட்கல. நீங்கள் பார்க்குறது இது 4 மூலை ஜங்ஷனு. இந்த 4 மூலை ஜங்ஷன்லேயும் ஒவ்வொரு தெருவும் சரி 30-40 குடும்பம் இருக்குது. அந்த 30-40 குடும்பமும் சரி ஒவ்வொருத்தரும் சரி 2 வீலரில் போகிறது, வர்றது, வண்டியில் போகிறது, காரில் போகிறது, எந்த அளவுக்கு போயிட்டு வருவாங்க. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், இந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சுங்க. இதில் எப்படி கடந்து போக முடியும், எப்படி வர முடியும், பொதுமக்கள் அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுங்க. எலெக்ஷனில் நிற்கும்போது மக்களை தேடி எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக தேடி ஓட்டு கேட்க வரீங்களோ அந்த ஆர்வம் ஜெயிச்சிட்ட பிறகு அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த ஆர்வம் இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் சரியாகும்.